ஆகஸ்ட் இறுதிக்குள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடத்த முடிவு செய்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் ஓரிரு நாட்களில் தேர்தல் அட்டவணையை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியிலிருந்து விலகி குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் மடலை வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகை அதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் விதிமுறைகளின்படி 2 மாதங்களுக்குள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி முடிக்க வேண்டும். அதன்படி செப்டம்பர் 22ஆம் நாள் வரை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கால அவகாசம் இருந்தாலும் பீகார் மாநில தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கு முன்னதாகவே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தி முடிக்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் அட்டவணையை ஓரிரு நாட்களில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த செயலாளர்கள் தேர்தல் அலுவலர்களாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளிலும் உள்ள மொத்தம் 788 உறுப்பினர்கள் வாக்களிக்கும் நிலையில் ஒரே நாளில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவையும் வாக்கு எண்ணிக்கையையும் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது.